இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேலையிலும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த லென்ட் ஆராதனையில் இவ்விதமாக இந்த நாளிலே செய்தியை கொண்டு வர வேண்டும் என்று போதகர் கேட்டுக்கொண்டபடியால் இந்த நாளிலே உங்கள் மத்தியில் கொண்டு வருகிறது கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நேரத்தில் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஆரம்பத்தில் பார்க்கும்போது நாங்கள் 5 பேர் தான் இருந்தோம். அதனால் வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்ற பிரகாரம் இந்த நெல்லை நம்ம கொண்டு வந்திருக்கிற சத்தியம் நம்ம அனைவரையும் விடுதலை ஆக்கும் என்று விசுவாசத்தோடு நம்ம கடந்து சேர்ந்த கர்த்தர் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று தலைவணிங்க நம்ம ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த வேலைக்காகவும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நடிச்சுத்திரம். ஆண்டவரே அப்பா, இந்த வேலையில் ஆண்டவரே நீங்கள் எங்களிடத்தில் என்ன பேச போகிறீர் என்று கர்த்தாவே நாங்கள் அவளோடு காத்திருக்கிற இந்த வேலையிலும் கர்த்தர் ஆண்டவரே எங்களோடு பேசும், எங்கள் மூலமாகவும் பேசும் சுவாமி. உங்களுடைய கருத்தில் ஒப்புடுத்து நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே, இந்த நேரத்துக்காகவும் நன்றி, இந்த தருணத்துக்காகவும் நன்றி சுவாமி. என் ஆண்டவரை சொன்ன பெருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நீங்கள் இந்த பகுதியை நம்ம பார்த்தோன்னா இதுக்கு முன்னால், இந்த 8ஆம் அதிகாரத்துக்கு முன்னால் சில காரியங்கள் நடைபெற்றிருக்கு. அது நான் அது உங்களுக்கு ஒரு சுருக்கமாக சொல்ல நான் ஆசைப்படுறேன். இதெல்லாம் வாசித்தோம்னா ரொம்ப டைம் எடுக்கும்னு சொல்லி தான் நான் பின்னால் இருக்கிற முக்கியமான செய்தி கேட்ட இதுக்கு காரியங்களை மட்டும் 3 வசனங்களை நான் கொடுத்தேன். இந்த நேரத்தில் பாருங்கள், இது என்ன நடந்துச்சுன்னு சொன்னாக்க, இயேசு கிறிஸ்து ஒலிவ மலைக்கு போயிட்டு அவர் ஆலயத்துக்கு போகிறார். ஆலயத்துக்கு போன சமயத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, பிரதான ஆசிரியர்களும் அந்த பரிசேயர்களும் என்ன செய்யுங்க, விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து கையும் களவுமாக நாங்கள் பிடிச்சிருக்கிறோம் இந்த 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 ஸ்திரியை, இது என்ன செய்யலான்னு, இவங்களுக்கு என்ன செய்யலான்னு சொல்லிட்டு அவங்க நடுவாக நிறுத்தி இயேசுக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அவங்களோட நோக்கம் வந்து அந்த மோசை காலத்துலேருந்து அவங்க குற்ற வழியாக கண்டுபிடிச்சிட்டாக்க அவங்க கல் எறிஞ்சு அவங்க கொண்டுடுவாங்க. இதுதான் வந்து மோசை காலத்தில் சொல்லப்பட்ட லா ஆஃப் மோசஸில் வந்து அதுதான் சட்டம். இந்த மாதிரி விபச்சாரத்தில் பிடிப்பட்டாக்க அவங்கள கல் எறிந்து கொள்ளணும்னு. ஸோ இது என்னத்துக்கு வந்து இயேசு கிறிஸ்துக்கிட்ட கொண்டாந்தாங்கன்னா, அவர் நியாயப்பிரமாணத்தை அப்பப்போ சில சமயத்தில் மாற்றி அமைக்கிறாருன்ற காரணத்தில் இப்போ வந்து இவர் என்ன சொல்கிற போகிறாரு, அவர் மேலே வந்து ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் மத்தியில் மேலே உள்ள வசனங்களை பார்த்தோம்னா, இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று 5ஆம் வசனமே, மோசையை நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? ஏன் வந்து இயேசு முன்னால் கொண்டு வச்சுட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அவர் ஏதாவது சொல்லுவார், அது குற்றம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த நேரத்தில் வந்து அவங்க கேள்வி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி காரியத்தில் ஸோ அப்போ அவர் என்ன செய்கிறாரு, பேசாமல் தரையில் அவங்க கேட்க என்னமோ கீழே என்னமோ எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. ஒன்றும் பதில் சொல்லலை, ஆரம்பத்தில் ஒன்றும் சொல்லலை. அப்போ அவங்க தொடர்ந்து அவரை தொந்தரவு செஞ்சு கேட்டுக்கிட்டே இருந்ததுனால அவர் சொன்னாராம், யார் ஒருவன், அதாவது எத்தனாவது வசனம் சொல்லப்பட்டிருக்குன்னா 7வது வசனத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் எவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். யார் பாவம் செய்யலையோ அவங்க வந்து கல்லெறிஞ்சு கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லி பதிலை வந்து அவங்ககிட்டே விட்டுட்டார். ஸோ அவங்களாம் வந்து என்ன செஞ்சாங்க, பாவமே செய்யாத மனுஷனே இல்லையே, பிறப்பிலே பாவத்தில் தான் நம்ம பிறக்கிறோம் அப்படின்றதுன்னா, வாழ்க்கைனால எவ்வளோ பாவங்கள் செய்கிறோம், பாவம் செய்யாத மனுஷனே இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஸ்திரியை கொல்லாமல் அவங்க பாட்டு ஒவ்வொருத்தரா போயிட்டாங்க. ஸோ இயேசு என்ன செய்கிறாரு, அந்த ஸ்திரியை பார்த்து அப்போ தான் கேட்குறாரு, 10வது வசனத்தில், இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரியே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்று அந்த ஸ்திரீ கிட்ட இயேசு கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு 16வது வசனத்துல, அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். அதற்கு இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. நம்மளுக்கு முக்கியமான ஒரு கருத்து, மைய கருத்து எது சொல்லப்பட்டிருக்கு, இனி பாவம் செய்யாதே. நம்ம பார்த்தோம்னா இப்போ நான் ஜெபிக்கலாம் அவங்க நிகழ்ச்சி சில காரியங்களை வந்து சில சாட்சிகளை நான் எப்போதும் நல்லா உத்து கவனித்து கேட்பேன். ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன். அப்படி கேட்குற சமயத்தில் அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் 25 வருஷமாக ஒரு அடிமைத்தன பாவத்தில் இருந்தேன், ஒரு 15 வருஷமாக நான் ஒரு குடி போதைக்கு அடிமையாகி நான் பாவத்தில் இருந்தேன். இயேசு கிறிஸ்து என்னை சந்தித்த உடனே நான் அதெல்லாம் விட்டுட்டு மறுபடியுமாக எனக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் எத்தனையோ முறை நானே முயற்சி பண்ணி முடியாத போனாலும் இயேசு என்னை சந்திச்சதுக்கப்புறம் எனக்கு அந்த எண்ணமே வரவே இல்லை. அந்த அந்த காரியத்தை மறுபடியும் பார்க்கணும், இல்லை அது திருப்பி அதை செய்யணுன்ற அந்த எண்ணமே எனக்கு வந்ததில்லைன்னு சொல்லி சாட்சி சொல்லுவாங்க. ஒரு 5 சாட்சி போல் அவங்க வாசிப்பாங்க. சில 2 சாட்சிகளை வந்து வீடியோவில் சுயமாக அவங்க பேச சொல்லி கேட்பாங்க. இப்படி தான் வந்து அவங்க அந்த இதை நான் சில சாட்சிகளை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து அவளை சந்திக்கிற வரைக்கும் அவள் பழைய பாவத்தில் இருந்திருக்கா. அந்த பாவத்தை அவர் நியாயம் தீர்க்கலை.
இயேசு கிறிஸ்து அவகிட்ட அவளை சந்திக்க வர வரைக்கும் அவளை பல பாவங்களுக்கு அடிமையாக தான் இருந்திருக்கிறா. ஸோ இயேசு கிறிஸ்து அவளை வந்தப்ப இனி நீ பாவம் செய்யாது, ஏன்னா ஆண்டவர் சந்திச்சுட்டாரு இல்லையா. ஆண்டவர் சந்திச்சதுக்கு அப்புறம் இனி பாவம் செய்யாது அப்படின்னு சொல்லி ஒரு மனம் திரும்புதலே அங்கே ஒரு வலியுறுத்துகிறார் பாருங்க. ஒரு மனம் திரும்புதல் அவளுக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்களேன். அவர் முத ஊழியத்துக்கு வரும்போது அவர் சொன்ன ஒரு ஒரு காரியம், மார்க் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை ஒரு எடுத்து வாசனம். மார்க் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆமா. இயேசு கிறிஸ்து வந்து ஒரு பிசாசினால் சோதிக்கப்பட்டு முதலாக ஊழியத்துக்கு வரும்போது, அவர் சொன்ன வார்த்தை வந்து மனம் திரும்புங்கள். தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி, மனம் திரும்புதலை குறித்து தான் வந்து இந்த உலகத்துக்கு அவரு போதித்தார். 2வதாக யோவான் ஸ்நானகனும் இதே மாதிரி தான். அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும்போது, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோவான் ஸ்நானகனும் வந்து இதை தான் சொன்னார், மனம் திரும்புங்கள். ஸோ இப்போ இந்த ஸ்ரீகிட்டையும் அந்த இயேசு வந்து என்ன சொன்னாருன்னு சொன்னால், மனம் திரும்புங்கள், மனம் திரும்ப, அதான் இனி பாவம் செய்யாதே, இப்போ இனிமே பாவம் செய்யாது அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து சந்திச்சதுக்கு அப்புறம் பாவம் செய்யாது. இதுதான் வந்து அவங்க சொல்கிற ஒரு காரியம் பாருங்கள். ஸோ இயேசு கிறிஸ்துவை சந்திச்சதுக்கு அப்புறம் அநேகர் வந்து சாட்சியாக சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரியான காரியங்கள் இருந்தேன், ஆனால் நான் விடுதலையாக இயேசு என்னை சந்திச்சதுக்கு அப்புறம் அந்த பாவத்தெல்லாம் விட்டு விலகி நான் ஆண்டருக்குள்ளாக நான் ஜீவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சாட்சிகள் சொல்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த ஸ்திரீகிட்ட அதுதான் வலியுறுத்துறார், இனி நீ பாவம் செய்யாதே, மனம் திரும்பு. மனம் திரும்புதை குறித்து தான் அவர் பேசுகிறார். அவர் தன்னோட பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போதும் மனம் திரும்புதை குறித்து தான் ஆரம்பித்தார். யோவான் ஸ்நானகன் வந்து முத தன் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, இதை தான் சொல்லி அவர் சொல்கிறத நம்ம கேட்குறோம் பாருங்களேன். ஒரு முறை என்ன நடந்துச்சுன்னா, ஒரு சகோதரி, நல்ல கிறிஸ்துவ சகோதரி, நல்லா ஜெபிக்கிற, நல்ல ஆவியில நல்லா ஜெபிக்கிற ஒரு சகோதரி. அப்போ அவங்க நாங்கள் இப்படி பேசிகிட்டே இருந்தோம், 2 பேரும் பேசிகிட்டே இருந்தப்ப சகோதரி சொன்னாங்க, நாங்கள் லென்ட்டில் அனுசரிக்க மாட்டோம். அவங்க ஒரு சபைக்கு போகிறாங்க, அது எந்த சபை எனக்கு தெரியாது, எனக்கு பேரும் தெரியல, ஒன்றும் தெரியல. அவங்க சொன்னது எனக்கு மறந்து போச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் லென்ட்டில் அனுசரிக்க மாட்டோம் அப்படின்னு. ஆமாவா? ஓ, நாங்களாம் லென்ட்டில் அனுசரிப்போம். உபவாசிக்கிறவங்க உபவாசிப்பாங்க, அல்லது அந்த நாளில் வாரம் வெள்ளிக்கிழமை ஜபமாக அனுசரிக்காமல் இப்படிக்கு ஆராதனையாக கூட நாங்கள் அனுசரித்து நிறைய பேர் ஒன்று கூடுவோம் அப்படின்னு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, அதெல்லாம் ட்ரெடிஷ்னல் சபைகளில் செய்கிற ஒரு பாரம்பரியம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு அது ஒரு பாரம்பரியம், அதை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது இல்லை. இயேசு கிறிஸ்துவோட அந்த பாடுகளை குறித்து நம்ம அதிகமாக நம்ம தியானித்து செய்யும் போகிற சமயத்தில் அங்கே மனம் திரும்புதலுக்கான ஒரு காரியம் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் கர்த்தரோட வார்த்தை அவங்களுக்கு உள்ளாக உண்டாகி, கர்த்தர் எப்படி இந்த பெண்ணுகிட்ட சொன்னால் இனி பாவம் செய்யாதுன்னு சொன்ன மாதிரி ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் தொட்டு இனி பாவம் செய்யாத, நான் உங்களுக்காக மரித்தேன், உங்களுக்காக பாடுபட்டேன் என்று சொல்கிற காரியங்களை தியானிக்கிற அந்த ஒரு காரியம் தான் வந்து இந்த லென்ட் ஆராதனை நம்ம அனுசரித்து கொண்டு வரோம் பாருங்களேன். ஸோ அந்த மாதிரி அனுசரித்து வர சமயத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தர் பேசியிருப்பார். சில பேர் வந்து இந்த லென்ட் சமயத்தில் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கோன்னு கூட சொல்லி நான் சாட்சி சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். ஏன் அது அவ்வளோ முக்கியமாக நம்ம எடுத்து சொல்கிறோம்னு சொன்னாக்கா சொல்லுவாங்க, லுத்ரன் சபை, மெத்தடிஸ்ட் சபை, கேத்தலிக் சபை, ஆங்கிலிகன் சபை, இதுதான் ட்ரெடிஷ்னல் சபைகள், அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இது ஒரு பாரம்பரியத்தான ஒரு காரியம் இல்லை, மனுஷரை கர்த்தரோட வார்த்தை மூலம் தொடுகிற ஒரு காரியம். சில இந்த லென்ட் ஆராதனையும் சரி பாஸ்டர் வந்து சொல்கிற சில காரியங்கள் வந்து விதைகளை குறித்து அதிகமாக பேசி கொண்டு வந்திருந்தார் பாருங்கள். எவ்வளோ பேர் இதை விட்டு கவனிச்சிருக்கீங்க எனக்கு தெரியல. வேதத்தை பொறுத்த வரைக்கும் விதைகள்னு சொல்கிற காரியம் வந்து வார்த்தை, தேவனோட வார்த்தை, அதுதான் வந்து எப்படி வளர்ந்தது. அப்போ அவர் சொன்னார், ஆரம்பத்தில் ஒரு நாள் செய்யும்போது நல்ல விதைகள் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னாக்க, தண்ணியில் போகும்போது சில விதைகள் வந்து மேலே மேந்துடும், அது நல்ல விதைகள் இல்லை, கீழே அப்படி தேங்கி இருந்துச்சுன்னா அந்த விதைகள் நல்ல விதைகள், நல்லா முளைக்கணும்னு நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம அதை பாவிச்சுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தரம் பிரசங்கத்தில் சொன்னார். அதுக்கு பிறகு ஒரு பிரசங்கத்தில் சொன்னார், மண்ணில் நட்டா நமக்கு தெரியாது, ராத்திரி நட்டா காலையில் முளைக்குமா, 3 நாள் சென்று முளைக்குமா தெரியாது, ஆனால் அது முளைக்கும். கர்த்தர் அதை முளைப்பிக்க வைக்கிறார் பாருங்க. அதுதான் தேவனோட வார்த்தை. அந்த தேவனோட வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் நம்மளோட இருதயத்தில் விசுவாசித்து வளர்றதுக்கு பேர் தான் வந்து இந்த இந்த வார்த்தை. அப்படியாக வந்து ஒரு ஓமையாக இயேசு கிறிஸ்து சொன்னது நம்மக்கிட்ட இந்த வார்த்தைகள் இப்போ நம்ம மத்தியில் இருக்குது. அதனால் நம்ம மத்தியில் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆயத்தம் பண்ணி கொண்டாந்து அவங்க நம்மக்கிட்ட கொடுக்கும்போது அது எத்தனை விதைகள் வந்து மண்பாறை விழுந்துச்சு, எத்தனை விதைகள் வந்து முள்ளுக்குள்ளே விழுந்துச்சு,
எத்தனை விதைகள் வந்து வழியோரங்கள் விழுந்துச்சுன்னு தெரியாது. நல்ல எல்லாருமே நம்மளோட விசுவாசம் என்ன, எல்லாமே பண்பட்ட நிலத்துல விழுந்து அது 1ம் 100ம் 60மாக பலன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே விசுவாசிப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரியாக தான் வந்து இன்னைக்கு நம்ம இங்க உட்காந்துருக்கோன்னா அந்த மாதிரி நம்ம பலன் கொடுக்குற பிள்ளைகளாக தான் இப்போ நம்ம மத்தியில் வந்து எல்லாரும் நம்ம உட்காந்துருக்கோம் பாருங்களேன். இப்படியா தான் வந்து நம்ம மத்தியில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார் பாருங்க. இன்னொரு குற்றம் பிடிக்கிறதுக்கு ஒரு காரியத்தை குறித்து இயேசு கிறிஸ்து கண்டித்து உணர்த்துறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, 1லிருந்து 5 வரை. ஆமா. இதில சொல்லப்பட்ட இந்த காரியம் வந்து, இயேசு கிறிஸ்து ஊழியத்த ஆரம்பிச்ச காலத்திலேருந்து, அவர் மேல எப்படி குத்தம் கண்டுபிடிக்கலாம்? எப்படி வந்து அவர் செய்றது சரியில்ல, நியாயப்பிரமாணத்த மீறுறாரு, அப்படின்னு எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலான்னு, அவர மரண பரியந்தம் வந்து அவர குற்றப்படுத்திக் கொண்டே தான் இருந்து கொண்டிருந்தாங்க. பிரதான ஆசிரியர்கள், வேத பாரகர்கள், பரிசேயர்கள் அப்படின்னு சொல்லி நெறைய அவங்களோட வேதத்தை கடைபிடிக்கிற மோசையோட நியாயப்பிரமாணத்த கடைபிடிக்கிறவங்க நெறைய பேர் அவங்கள குற்றம் சாட்டிக் கொண்டே வந்தாருங்க. அதுக்கு தான் அவரு இப்படி சொல்றாரு பாருங்களேன். அவங்க பார்க்க போனா, அவங்க என்னென்ன காரியங்கள் செய்யணும், விதவைகள்னு சொல்ற சமயத்துல, விதவைகள் கூட ஆண் துணை இல்லாட்டி போனா, அது இதோட விளக்கத்த வந்து சகோதரி ஜஸ்மின் ஒரு நாள் நல்ல விளக்கமா என்ட்ட சொல்லி, நம்ம சபையில பெண்கள் மத்தியில சொன்னாங்க. விதவைகளா இருந்து அவங்க கூட ஆண் துணை இல்லாம இருந்தா, அவங்கலாம் வந்து அந்த வீடு எல்லாத்தையும் அவங்க அப்படியே விட்டுட்டு, அவங்க வந்து இதுக்கு போயிரணும். அவங்களோட ஆலயத்துக்கு பக்கத்துல அதுக்கு ஒரு தனி இடம் வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு போயிரணும். அவங்க எல்லாம் சொத்து பத்து எல்லாம் விட்டுட்டு போயிரணும். அவங்களுக்கு ஆண் துணை இல்லன்றனால. அப்ப அதனால தான் வந்து அந்த விதை வந்து ரொம்ப கண்ணீர் விட்டு அழுகுறா. அவங்க கணவனே இறந்துட்டாங்க. அந்த பாடையில தன் மகன கொண்டு வருஷம் அதிகமா அழுகும்போது, எல்லாத்தையுமே விட்டுட்டு நம்ம ஆலயத்துல போய் தனியா தான் இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்ல, துணையா இருக்கிற ஒரு மகனும் போயிட்டான்னு சொல்லி அந்த துக்கத்துல அழுந்தது ஒண்ணு. மத்தபடிக்கு பரிசேயர் இவங்க சொல்ற லாவுக்கு கட்டப்பட்டு, இந்த இடத்த விட்டு எல்லாத்தையும் நம்ம நம்ம ஒரு தனியா போய் அப்படியே இருக்கணும். அன்னாள் ஒருத்தி வந்து ஆலயத்துல இருந்து இயேசு பிறப்பு சமயத்துல சந்திச்சத நீங்க பார்க்கலாம். லூக்கா அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இருக்கும். அவளும் அதே போல தான் ஒரு விதவையா இருந்து எருசலேமில ஒரு இடத்துல அவங்க ரொம்ப நாளா தங்கியிருக்கிறாங்க. ஆலயத்திலேயே தங்கியிருக்கிற ஒரு சூழ்நிலை தான் அவங்க. வேற ஒண்ணும் செய்ய முடியாது. அவங்களுக்குள்ள ஜெபம் பண்ணிக்கொண்டு, அது பண்ணிக்கொண்டு அப்படிதான் இருக்கணும். அவங்களோட லா அந்த மாரி. ஆனா அந்த லாலாம் அவரு கர்த்தர் அது மாரிலாம் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தான் வந்து சில காரியங்கள வந்து மறுத்து சொல்ற காரியங்கள வந்து தான் வந்து அவங்க அப்படியே தப்பா சொன்னாங்க. அந்த மாரி பெண்களுக்கு ஏற்படுகிற இந்த நிந்தையான காரியத்த மாற்றி ஆண்டவர் என்ன செஞ்சாரு? லாசரு உயிர்ப்பித்தார். அந்த காரியம் அவங்க அவங்க அந்த 2 சகோதரிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த விதவையின் மகனை தொட்டு குணமாக்கினார். அந்த சூழ்நிலை அவங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான். ஆனா இவங்க என்ன செய்வாங்க? அதெல்லாம் ஒரு குற்றம். குற்றம் சொல்லி குற்றம் பிடிக்கிறதே நோக்கமா இருந்தாங்க. ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் சந்திச்சதுக்கு அப்புறம் இனி செய்யாத. இனிமே அந்த மாரி செய்யாத. அது ஒரு மனம் திரும்புதலுக்கான ஒரு அறிவுறுத்தல்னு சொல்லி இந்த காரியத்துல நம்ம பார்க்குறோம் பாருங்க. அப்ப மனம் திரும்புதல்னு சொல்லும்போது, அந்த நாள் தொட்டு இந்த நாள் வரைக்கும் நம்ம மத்தியில என்ன ஆகுதுன்னா, பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணப்படுகிறது. உங்களோட வாழ்க்கையிலும் மனம் திரும்புதல் இல்லாட்டினா நமக்கு நம்ம செய்ற பாவ மன்னிப்பு, பாவ அறிக்கையெல்லாம் வீணாயிரும். மனம் திரும்புதலோடு சொல்ற பாவ அறிக்கை மட்டும் தான் வந்து நம்மள பரலோகத்துல ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். இந்த நாள்ல வந்து இவ்விதமாக அந்த பெண்ணுக்கு சொன்ன அந்த காரியத்த போல கர்த்தர் நம்மளோடு கூடயும் பேசுகிறார் பாருங்க. இனி பாவம் செய்யாத அப்படின்ற காரியத்த கர்த்தர் நம்மளோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். குற்றம் பிடிக்கிற காரத்துக்கு ஒரு நியாயம் இருக்கணும் பாருங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, லூக்கா 15:2ல பார்த்தீங்கன்னா, ஆயக்காரரோடும் பாவிகளும் உட்கார்ந்து சாப்பிடுறாரு. அது ஒரு குத்தம் அப்படின்னு சொல்லி பொழுதையும் குத்தம் குத்தம் சாட்டிக் கொண்டே இருந்தாங்க. அதனால தான் வந்து அவர் சொன்னாரு. உத்திரம்னு சொல்லப்பட்டிருக்கு. சில பேருக்கு உத்திரம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கா? உத்திரம்னு சொல்லும்போது ஒரு விதமான ஒரு பெரிய தூண் மாரி, பெரிய தூணா இருக்கும். உன்கிட்ட இருக்கிற தூண் போல உள்ள பாவத்த விட்டுட்டு, ஒரு சின்ன தூசி மாரி இருக்கிற ஒரு பாவத்துக்காக வந்து நீ குற்றப்படுத்துறியே! இதத்தான் வந்து ஆண்டவர் வந்து அங்க சொல்றாரு. நீங்க பாவம் செய்யாத இருக்கிறீங்களா? பாவம் செய்யாத இருந்தாக்கா, இந்த விதவைய வந்து நீங்க கல்லெறிந்து கொல்லுங்க. அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, யாருமே வந்து கொல்ல முடியல. ஏன்னா, தன்னோட மனசாட்சியினால கடிந்து கொள்ளப்பட்டு ஒவ்வொருத்தனும் போயிட்டான். அப்ப அந்த பாவம் செஞ்ச அந்த பெண்மணியும் கர்த்தர் என்ன செஞ்சாரு? உன்னை நான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்ல. இனி பாவம் செய்யாதே. இதுதான் கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் நம்ம கூட பேசிக் கொண்டிருக்கிற ஒரு காரியமாக காணப்படுது. மனம் திரும்புதலுக்கான ஒரு அறிவுறுத்தல் நம்ம மத்தியில எப்பொழுதும் இருக்கிறது.
அதனால தான் இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசியிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். அதிக நேரமாக நான் பேசல, சில காரியங்களை மட்டும் நான் உங்க மத்தியில் பேசுறதுக்கு கர்த்தர் கொடுத்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன். ஸ்தோத்திரிப்போம். ஜெபிப்போம். தகப்பனே, இந்த வேலைக்காக இந்த நேரத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. எங்களோடு கூட கர்த்தாவே நீங்கள் பேசுனீங்க ஆண்டவரே. காரணமில்லாத மற்றவங்களை குற்றப்படுத்துறத முன்பதாக நான் அதுக்கு தகுதியானவள் தானா என்று சொல்லி, தகுதியானவன் தானான்னு சொல்லி நாங்கள் எங்களை நாளே ஆராய்ந்து பார்த்த ஆண்டவரே, உண்மையான மனம் திரும்புதலுக்கு கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. அப்போ வாயினால் அறிக்கை பண்ணிவிட்டு ஆண்டவரே சுவாமி, நம்ம கிரிகளே கர்த்தாவே ஒரு மாற்றம் இல்லைன்னா அது உமக்கு உகந்ததா இருக்காது. நமக்கு ஏற்ற ஒரு பிள்ளையாக நாங்கள் வாழ முடியாது ஆண்டவரே. இந்த வேலையோட கர்த்தாவே சுவாமி ராஜா, உண்மையான மனம் திரும்புதலுக்குள்ளாக நடத்தி செல்கிறதுக்கு இந்த லென்த் காலங்கள் எங்களுக்கு அதிகமாக உதவி செய்ததுக்காக சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நல்ல நிலத்தில் விழுந்த நிலம் போல் ஆண்டவரே, 1 100 அவர் 60 பலன் கொடுக்கிற நல்ல பிள்ளைகளாக எங்களை மாற்றி ஆசீர்வாதம் வழி நடத்தும் சாமி. என் ஆண்டவர் ரட்சகர் மீட்பருமாக இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.